எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரிசையாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எதன் மூலியமாக பகை பாதகம் பிரச்சனைகள் வரும், யார் மூலியமாக அது ஏற்படும் இப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவாக போட்டுக்கிட்டே வரும். இதையெல்லாம் தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த ராசிக்கார லக்னக்காரர்கள் அது சார்ந்த விஷயங்கள்லேருந்து சில விலகி இருப்பதற்கு ஒரு பயனாக இருக்கும். அதற்காகத்தான் இந்த வீடியோவெல்லாம். இன்னைக்கு என்ன ராசி நம்ம பார்க்க போகிறோம்னா துலா ராசி. இந்த துலா ராசிக்காரர்களான பகை பாதகம் பிரச்சனை யார் மூலியமாக வரும், எந்த செயல் மூலியமாக வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்குவது மூலியமா அதை கொஞ்சம் விலக்கி வைப்பதற்கும் நம்ம கொஞ்சம் விலகி நிற்பதற்கும் ஒரு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த துலா ராசி பொதுவாகவே நிறைய பதிவுகளை நான் சொல்லியிருக்கேன். யாரையும் எடை போட்டு அதன் பின் அவர்களிடம் பழகக்கூடிய நபர்கள். இப்போ சரியான ஆளா நமக்கு தகுதியான ஆளான்னு பார்த்துட்டு அவனை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அதன் பின் அவர்களோட பழகக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் துலாத்தில் பிறந்தவர்கள். அதிகப்படியான நண்பர்களை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் துலாத்தில் பிறந்தவர்கள். மனைவிக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்கள். அதாவது கணவன் மனைவி அப்படின்னா சரிசமம் உண்டு. அதுல என்ன பெண் ஒரு தாழ்வு அப்படிங்கிற அந்த எண்ணம் இல்லாம மனைவிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் பலர் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலியமாக பல ஆதாயங்களை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த துளாராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் வட்டாரம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினாலே பல நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் அடையக்கூடிய வாய்ப்பு, நண்பர்கள் மூலமாக உதவி பணம் பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நண்பர்கள் ரீதியாக சில பிரச்சனைகளை ஏற்படுவதற்கும் கூட வாய்ப்புகள்லாம் இருக்கு. இது அவருடைய சுயஜாதகத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய பலன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆனால் பொதுவாக நண்பர்கள் மூலியமா நல்ல ஒரு ஆதாயம் அடையக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் துலாத்தில் பிறந்தவர்கள். அதே மாதிரி துலாத்தில் பிறந்தவர்கள் பொதுவாகவே சின்ன சின்ன சிற்றின்ப ஆசைகள்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளுடைய ஒரு சின்ன வயசுல இழந்த விஷயங்கள், நம்ம அனுபவிக்க முடியாமல் போன விஷயங்கள், இந்த மாதிரியான சிற்றின்ப ஆசைகள், சில ஒரு சிறு தூர பயணம், இந்த மாதிரியான சிற்றின்பத்தின் மீதான ஆசை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் துலாத்தில் பிறந்ததில். அனுபவிக்கின்ற சின்ன சின்ன ஆசைகள் இதெல்லாம் விட்டு நம்ம எப்போ அனுபவிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்களோ அந்த மாதிரி சிற்றின்பத்தின் மீது அதிகப்படியான ஆசை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். சமரசம் சமாதானம் இந்த ரெண்டு விஷயத்தையும் விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். எவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் கூட இவங்க கொண்டே நிப்பாட்டினீங்கன்னா ஏன்டா சண்டை போடுறீங்க, சமாதானமா போயிருங்கடா, சமரசமா போயிருங்கடா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பெரிய அளவு பிரச்சனை வந்தால் கூட அந்த சமரசமா எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இவர்களுக்குள்ள மனதிற்குள்ள தோன்றிக்கிட்டே இருக்கும். துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான ஞாபகம் மறதி கொண்ட நபர்களாக இருப்பார்கள். இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் எதை எங்கே வச்சோன்னு தெரில அப்படின்னு சொல்லி தேடக்கூடிய நபர்கள். யார் எப்போ வர சொன்னோம், நம்ம எப்போ வரன்னு சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் டபக்குன்னு மறந்து போயிருந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இது இயற்கை குணம். இந்த இயற்கை குணத்தை யாருனாலையும் மாற்ற முடியாது. இப்போ எனக்குன்னு ஒரு சுயமான ஒரு இயற்கை குணம்னு இருக்கும், அந்த இயற்கை குணத்தை மாற்ற முடியாது. அது மாதிரி இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஞாபகம் மறதின்னு சொல்லக்கூடிய விஷயம் கேட்டிங்கன்னா ஒரு இயற்கையான குணம், அதை யாராலும் மாற்ற முடியாது. அதே மாதிரி இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு, அதாவது ஒவ்வொரு ராசியில் பிறந்தவர்களுக்கும் இந்த 6ஆம் இடம் 8ஆம் இடம் என்பது கேட்டிங்கன்னா ஒரு பிரச்சனையும் பாதகத்தையும் தரக்கூடிய இடம், ஒரு பிரச்சனையும் தடை தோல்விகளை தரக்கூடிய இடம் அந்த 6ஆம் இடமும் 8ஆம் இடமும். துலாத்தில் பிறந்தவர்களுக்கு 6ஆம் இடமாக வரக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா மீனம் தான் அவர்களுக்கு 6ஆம் இடமாக வரக்கூடியது. பொதுவாகவே இது மீனத்தின் அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான் சொல்லக்கூடிய கிரகமே குழந்தைகளை பற்றி சொல்லக்கூடிய கிரகம், பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். அந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு விரயத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடு. அப்ப இந்த துலாத்தில் பிறந்தவர்களே பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இவர்கள் கையில காசு தங்கவே தங்காது. எவ்வளவு சம்பாதிச்சாலும் அந்த காசு எப்படி போகுதுங்கிற அந்த விஷயமே இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு தெரியாது. அது மாதிரி இந்த துலா ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் வாழ்க்கையில் இயல்பாக நடந்துகிட்டே இருக்கு. இதை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த கையில் வாங்கின பையில போர்டில் காசு போன இடம் தெரியல அப்படிங்கிற மாதிரி பொருளாதார விரயங்கள் ஏற்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குழந்தைகள் ரீதியாக பல விரயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குழந்தைகளை ஒரு கடைக்கு கூட்டு போனாங்கன்னா அந்த குழந்தை 1000 ரூபாய்க்கு ஜாமான் கேட்டுச்சுன்னா அங்கே 2000 ரூபா ஆகும். அந்த மாதிரி குழந்தைகள் விஷயத்தில் விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். குழந்தைகளை பற்றின ஒரு மனக்கவலை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள். பொதுவாகவே அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை விரயம் ஏற்படுதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா அதை பற்றின அந்த தூக்கம் இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களாக என்னன்னா நமக்கு இப்படி செலவாகுது, இந்த செலவுகள்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது, பொருளாதார விஷயங்களை எப்படி ரெடி பண்ணுறது, பொருளாதார பிரச்சனைகளை எப்படி சரி செய்கிறது, இப்படிங்கிற அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பற்றின மனக்கவலையின் காரணமாகவே தூக்கம் இல்லாமல் நித்திரை இல்லாமல் தவிக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். சுயநல எண்ணம் அற்ற நபர்களாக இருப்பார்கள். இந்த சுயநல எண்ணம் அற்ற நபர்களாக இருக்கின்ற காரணத்தினாலே
பல விரயங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு. ஒரு ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு இடத்துல டிஃபன் சாப்பிட போகிறோம் அப்படின்னா அந்த 3 பேர் பேசாமல் இருந்துப்பானுங்க. இவங்க ஜோக் போடுறது இல்லை நான் எடுத்து கொடுத்துறேன், முதல் ஆளாக எடுத்து கொடுத்துருவாங்க, 3 பேர் பேசாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, அந்த சுயநல எண்ணம் மற்ற காரணத்தினாலே விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு. அதனால் என்னடா தேவையில்லாமல் போனால், நான் இந்த சின்ன கடைக்கு போனேன், அங்கே கூப்பிட்டு போனால் இவன் அந்த பெரிய கடைக்கு தான் போகணுன்னு பசங்க அவனு நின்ட்டாங்க, நம்ம கையிலேருந்து இன்றைக்கி 1000 ரூபா செலவாயிடுச்சு. இப்படிங்கிற இந்த சுயநலம் எண்ணம் அற்ற காரணத்தினாலே சில பொருளாதார விரயங்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள். தனக்கு இருக்கக்கூடிய தாராள மனப்பான்மையின் காரணமாகவும் சில பொருளாதார விரயங்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் துலாத்தில் பிறந்தவர்கள். யார் கேட்டாலும் எதை வேணாலும் கொடுத்துர்ல அப்படிங்கிற அந்த தாராள மனப்பான்மை, கஷ்டப்பட்டுட்டு இருக்காண்டா முதல்ல அவனுக்கு செய்யுங்கடா அப்படிங்கிற அந்த தாராள மனப்பான்மை, அதன் மூலமாகவும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த துலாத்தில் பிறந்தவர்கள். அடுத்து இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு 8வது வீடாக வரக்கூடியதுன்னு கேட்டிங்கன்னா ரிஷபம். பொதுவாகவே ரிஷபத்தின் அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். சுக்கிர பகவானும் ஒரு பொருளாதாரத்தை குறிக்கக்கூடிய கிரகம் தான். அப்போ சுற்றி இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை வாழ்வில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். மனைவியின் மூலமாக, குறிப்பாக ஆண்களுக்கு இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கங்களேன், மனைவியின் மூலமாக சில பிரச்சனைகளை, தடைகளை, வாய்ப்புகளை இழக்கக்கூடியது விஷயம் வந்து துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டே இருக்கும். மனைவி வந்த பிறகு சில பொருளாதார மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. கஷ்டப்படுறவங்க மேலே போகிறவங்க கஷ்டப்படுறதுல அந்த மனைவி திருமணம் முடிந்து வந்த பிறகு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த ஆண்களுக்கு குறிப்பாக ஏற்படும். பொதுவாக களத்திரம் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு எடுத்துங்க, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு எடுத்துக்கங்க. களத்திரம் முடிந்து திருமணம் முடிந்து வந்த பிறகு சில பொருளாதார மாற்றங்களை, பொருளாதாரம் சார்ந்த தடைகளையும் பிரச்சனைகளையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த துலாத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பெண்கள் ரீதியாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். ஏன்னா சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பெண்களை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படின்றனால பெண்கள் ரீதியான சில பிரச்சனைகள், குடும்பத்தில் சில அடிக்கடி மனக்கசப்புகளையும் கருத்து மோதல்களையும் சந்திக்கக்கூடிய நபர்களாக துலாத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். தேவையற்ற இடங்களில் தேவையற்ற விஷயங்களை பேசுவதனால் மூலியமும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். தனக்கு இருக்கக்கூடிய பிடிவாத குணத்தின் காரணமாகவும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். நம்ம ஒரு நல்ல விஷயம் சொல்லலான்னு போகிறப்ப அது நமக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். அது ஒரு நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தடை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த நம்மளுடைய பேச்சு. அந்த இடத்துல நம்ம ஏன்டா அதை பேசுகிறோன்னே பல நேரங்களில் யோசிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து துலாத்தில் பிறந்தவர்களுக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் அந்த 6, 8 பிரச்சனை தடையும் தருதுன்னா ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் ஒரு இடம் பாதகத்தை செய்யும். அப்படி இந்த துலாத்தில் பிறந்தவருக்கு பாதகத்தை செய்யக்கூடிய இடமாக வரக்கூடியது 11வது பாவம் என்று சொல்லக்கூடிய சிம்மம். அப்போ இந்த சிம்மத்தின் வீட்டின் அதிபதி சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் சொல்லக்கூடிய கிரகமே தந்தையாரை குறிக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால தந்தையார் ரீதியான சில மனக்கசப்புகள், மனக்கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, அவரிடம் கருத்து மோதல்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு, அவர்னால சில பேருக்கு பல துளாராசி துலாலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு பயனற்ற சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லாட்டியும் கூட தந்தையார் ரொம்ப ஒரு வறுமை நிலையில இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பார். ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாரு. அவரே வேலைக்கு போயிட்டு வந்து வீட்டில் 3-4 பேர் இருந்து சாப்பிட்றதுக்கே கஷ்டமா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் எங்க போய் நல்லது செய்வாரு? அவர் சாப்பிட்டு அன்னாட சாப்பிட்றதுக்கு பணம் ஏற்பாடு பண்ணாலே போதுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறப்ப அவர் எப்படி போய் மிகப்பெரிய வாய்ப்புகளை வந்து அந்த நபருக்கு உருவாக்கி கொடுப்பாரு. அப்ப அந்த மாதிரி சூழ்நிலையாவது துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். ஆழ்மனம் சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு, எதையாவது பத்தி தன்னுடைய மனதிற்குள்ள போட்டுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு அது பாதகமாக வரும். இதனாலே பெரிய மன உளைச்சல்கள், என்னடா நமக்கு இப்படி நடக்க மாட்டேங்குது. ஒருத்தர் கேஷுவலாக எடுத்துட்டு போயிடுவான். ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு அந்த கொடுத்தவன் போன் அடிக்கிற போனை தள்ளி வச்சுட்டு உட்காந்துக்கும். ஆனால் வெறும் ஒரு 1000 ரூபா கடன் வாங்கினதுனால அந்த மனதளவில் அவன் போன் அடிச்சா வச்சுங்களேன், என்னடா செய்யறதுங்கிற யோசனை இருக்கும். அந்த மாதிரி ஆள் மனம் சார்ந்த விஷயங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இதனாலே அது ஒரு பாதகமாகவே உங்களுக்கு ஆகக்கூடிய வாய்ப்புலாம் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். காதல் விவகாரங்களில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்துவதன் மூலியமாகவும் அதன் மூலியமாக சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வரலாம், கிளம்பி போவோம். ஜாலியாக ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு டிராவல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போவோம். போகிற இடத்துல நமக்குன்னு ஒரு பிரச்சனை காத்திருப்போம். இதெல்லாம் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். இந்த பாதகத்தை செய்யக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் அந்த இடத்துல ஒரு பாதகத்தை செய்யும். நம்ம ஜாலியான மனப்போக்கோட போவோம், அங்கே போன 2 பேர் நம்மகிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு டூர் போகிற இடத்துல. இதெல்லாம் இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு வரும். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா துளாராசி துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தடை பிரச்சனை சார்ந்த விஷயங்கள், பாதகம் செய்யக்கூடிய 11வது பாவம், இதையெல்லாம் இணைத்து அந்த ராசியின் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிர பகவானை வைத்து அந்த பாவங்களை இணைத்து சில பலன்களாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.
இது ஒருவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில், திசா காலங்களின் அடிப்படையில், திசா புத்தியின் அடிப்படையில் அந்த கிரகங்கள் கரெக்டாக அந்த திசா காலங்களில் வரும்போது இன்னும் அந்த விஷயங்கள் துல்லியமாக வேலை செய்யும். இதையெல்லாம் அவருடைய சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல ஒரு துல்லியமான பலன்களை நம்மளால் சொல்ல முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.